على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதற்கண் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பிலே, எங்களுடைய வாராந்த வகுப்பிலே, அதனை ஆரம்பிக்கும் முகமாக மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பிலே இனி வரக்கூடிய சில வாரங்களுக்கு அந்த தலைப்பிலே சில முக்கியமான அம்சங்கள், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்களை நாங்கள் பேசலாம் என நினைக்கின்றோம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை, அதாவது நாங்கள் சரியான முறையிலே உறுதியாக அதனை நம்பி எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த நம்பிக்கைகள் நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி நாங்கள் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து மரணம் வரைக்கும் நாங்கள் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி எங்களை தயார்படுத்தியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை என்பது ஒரு முஸ்லிமுடைய அகீதாவாக, அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஈமானுடைய 6 அம்சங்கள், நாங்கள் பார்க்காமல் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த 6 அம்சங்களை பொறுத்த மட்டிலே அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அகீதாவாக, அடிப்படையாக, அடிப்படை கொள்கையாக, கொள்கைகளுடைய அடிப்படைகளாக இருக்கின்றன. எனவே இந்த 6 அம்சத்தையும் நம்பாத எந்த ஒரு முஸ்லிமும், இந்த 6 அம்சத்தில் ஒரு அம்சத்தை கூட நம்பாத எந்த ஒரு முஸ்லிமும் முஸ்லிமாக இருக்க முடியாது, ஒரு முஃமினாக இருக்க முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகீதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈமான், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட இந்த அம்சத்துக்காக வேண்டி நிறைய போராட்டங்களை செய்தார்கள். மக்காவுடைய முழு வாழ்க்கையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கை கிட்டத்தட்ட அந்த ஹிஜ்ரிக்கு உட்பட்ட அந்த கால பகுதிகள் அனைத்தும் இந்த ஈமானிய போராட்டமாக, அகீதா சம்பந்தமாக, அதிலும் குறிப்பாக மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த விடயத்திலே அவர்கள் மிகவும், அதாவது நம்பிக்கை இழந்த ஒரு கூட்டமாக இருந்ததன் காரணமாக மறுமை நாளை பற்றி அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் அல் குர்ஆனிலேயும் அந்த காலகட்டத்திலே இறங்கப்பட்ட எல்லா வசனங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே மறுமை நாள் பற்றி அடிக்கடி சொல்லப்படுவதையும், மறுமை நாளை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுவதையும் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அந்த அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுவது போன்று, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். நீங்கள் கிழக்கு பக்கமோ அதே போன்று மேற்கு பக்கமோ நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புவதிலே புண்ணியம் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். உண்மையான புண்ணியம் எதிலே இருக்குது என்றால், உண்மையான புண்ணியம் எதிலே இருப்பதென்றால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை சரியான முறையிலே நம்புகின்றார்களோ, வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை சரியான முறையிலே நம்புவதிலேயும், அதே போன்று வல் யௌமில் ஆகிரி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி, மலாயிகாமார்கள், அதாவது அந்த மலாயிகாமார்களை நம்புவதிலேயும், வல் கிதாபி வன் நபியீன், வேதங்களை நம்புவதிலேயும் நபிமார்களை நம்புவதிலேயும் தான் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த சொன்ன அந்த நீண்ட ஹதீஸ், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை பற்றி கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர். எனவே இந்த ஈமானுடைய 6 அம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். எனவே ஒரு முஃமினுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 அம்சங்களிலேயும் அவன் உறுதியான முறையிலே, குர்ஆன் ஹதீஸிலே அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த அடிப்படையிலே சரியான முறையிலே அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஈமானுடைய அம்சத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை. இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை, அதிலே அந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை சரியான முறையிலே ஒரு முஃமினிடத்திலே அமைந்து விடாவிட்டால் அவனுடைய இஸ்லாத்தை, அதாவது அவனுடைய இஸ்லாமே கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அவனுடைய இந்த இவ்வுலக வாழ்க்கையே அவனுக்கு அது ஒரு ஏமாற்றமானதாக, மறுமையிலேயும் பெரிய ஒரு ஏமாற்றமானதாக அது மாறிவிடுகின்றது. எனவேதான் இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பல இடங்களிலே அதை பற்றி குறிப்பிட்டு இருக்கின்றார்கள்.
மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையின் காரணமாக நம்பிக்கை சரியான முறையில் அமைவதனால் பல நன்மைகள் பல நன்மைகள் ஏற்படுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதிலே முக்கியமாக எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை சரியான முறையில் அமைந்து விடுவதன் காரணமாக ஒரு முஃமின் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் தயாராகி விடுகின்றான். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக அவன் அதனை பார்த்து அவன் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு வழிப்போக்கனை போன்று அல்லது ஒரு பிரயாணியை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வான். அதே போன்று ஈமானுடைய இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை உறுதியான முறையிலே ஒரு முஃமினிடத்திலே இருக்கின்ற போதுதான் அவன் இந்த உலக வாழ்க்கையிலும் அவனுக்கு மிகவும் சிறந்ததாக அமையும், மறுமையும் அவனுக்கு சிறந்ததாக அமையும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும், எந்த தீமையாக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும் அதனை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலா எனக்கு மறுமையிலே எனக்கென்று எழுதப்பட்ட நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெகுமதிகளை தருவான் என்ற நம்பிக்கையோடு தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த சோதனையும் சரியான முறையில் சாதனையாக மாற்றி மறுமைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வார். எனவே அல்-குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே இந்த மறுமையை பற்றி, இந்த மறுமைக்காக வேண்டி நீங்கள் விரையுங்கள் என்று பல இடங்களிலே குறிப்பிடுவதனை பார்க்க முடியும். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின், அதே போன்று சுவனபதியின் பால், வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக தக்வா உள்ளவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறுமைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், அந்த சுவனத்துக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களிலே குறிப்பிடுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையிலே நாங்கள் இயன்ற அளவு எங்களுடைய ஈமானை நாங்கள் மறுமைக்காக வேண்டி எங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது பற்றிய நம்பிக்கையிலே சிறு வயதிலே இருந்து அவர்களுக்கு அதனை பற்றிய உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு ஒவ்வொரு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலேயும் தினமும் நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களும் அதனை பற்றிய நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவர்களுடைய பொன்மொழிகளிலேயும் இந்த மறுமை நாள் சம்பவிக்கும் என்பதனை அதனை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அது வருவதற்கு முன்னால் பல அடையாளங்கள் தென்படும், அப்போது நீங்கள் அதற்காக வேண்டி உங்களுடைய தயார்படுத்தலை மென்மேலும் ஈடுபடுத்திக் மென்மேலும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த மறுமைக்காக வேண்டி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் வரக்கூடிய பல அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற பல அடையாளங்களை, பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அபூ ஸைத் அம்ர் இப்னு அக்தப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை எங்களுக்கு தொழுவித்து விட்டு மிம்பரிலே ஏறினார்கள். மிம்பரிலே ஏறி அவர்கள் துஹர் வரைக்கும் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். துஹருடைய நேரம் வந்ததன் பின்னால் இறங்கி துஹரை தொழுதுவிட்டு திரும்பவும் மிம்பரிலே ஏறி அசர் வரைக்கும் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு திரும்பவும் மிம்பரிலே ஏறி மகரிப் வரைக்கும் எங்களுக்கு, சூரியன் மறையும் வரைக்கும் எங்களுக்கு உபதேசம் செய்து பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். அதிலே நடக்கக்கூடியவைகள், நடந்தவைகள், இதன் பின்னால் நடக்க போகக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி கூறினார்கள். எங்களிலே யாரெல்லாம் நல்ல முறையிலே மனன சக்தி உடையவராக இருந்தார்களோ அவர்கள் அதனை மனநமிட்டுக் கொண்டார்கள் என்று கூறிய அந்த ஹதீஸ் எங்களுக்கு முஸ்லிமிலே பார்க்க முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் வரக்கூடிய பல அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் தென்பட்டு விட்டால் மறுமை நாள் சம்பவிக்கும் என்பதனை பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மறுமை நாளுடைய அடையாளங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களை, இதற்கான பெயர், மறுமை நாளுக்கான பெயர்கள் பல பெயர்களை எங்களுக்கு குறிப்பிட முடியும். அதிலே அல் குர்ஆன் கிட்டத்தட்ட 19 பெயர்களை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
அதிலே யௌமுத்தீன், யௌமுஸ்ஸா, அதாவது நேரத்துடைய நேரம், அதாவது அஷ்ராத்து ஸா என்று குறிப்பிடுவார்கள். மறுமை நாளுடைய அடையாளம் என்பதற்கு அதாவது குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த பெயர் வந்து அஷ்ராத்து ஸா, மறுமை நாளுக்கான, அதாவது அஸ்ஸா என்ற பெயர், நேரம் என்ற பெயர். அஸ்ஸா என்பது வந்து அரபியிலே ஒரு, அதாவது பகல் அல்லது இரவிலே சொற்ப ஒரு நேரத்துக்கு தான் அஸ்ஸா என்று சொல்லப்படும். ஏன் அல்லாஹு தஆலா அஸ்ஸா என்ற பெயரை மறுமை நாளுக்காக குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், அது அவ்வளவு சீக்கிரமாக நடைபெற போகின்றது என்பதனை அறிவிப்பதற்காக வேண்டித்தான் அந்த பெயரின் மூலமாக மறுமை நாளை அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். அதே போன்று யௌமுல் ஜஸா, யௌமுல் ஹஸ்ர், கைசேதப்படக்கூடிய நாள். அதே போன்று யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்பு அளிக்கப்படக்கூடிய நாள். யௌமுல் ஜம், மக்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய நாள். யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள். யௌமுல் வஈத், அதாவது எச்சரிக்கப்பட்ட நாள். யௌமுல் வாக்கியா, அல் ஹாக்கா, அத்தாமத்துல் குபரா, அஸ்ஸாஹ் என்று பல பெயர்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஏனென்று சொன்னால் அதனுடைய அம்சம், மறுமை நாள் என்பது மிக முக்கியமான, ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு வினாடியிலேயும் அதை பற்றி நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இடங்களிலே குறிப்பிடுவதனை பார்க்க முடியும். எனவே அந்த மறுமை நாளுடைய அறிவை பற்றி, மறுமை நாள் எப்போது சம்பவிக்கும் என்று கேட்டால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அதற்கான பதிலை குறிப்பிடுகின்றான். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, எப்போது அந்த மறுமை நாள் சம்பவிக்கும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, நபியே நீர் கூறுவீராக, அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் தான் இருக்கின்றது. யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அந்த மறுமை நாள் எப்போது, அதாவது எப்போது ஏற்படும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஃபீம அன்த மின் திக்ராஹ, நபியே நீர் அதனை கூறும் அளவுக்கு, அதாவது உங்களுக்கு அதற்கான அறிவு கிடையாது. இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய முழுமையான அறிவு எந்த நேரத்திலே சம்பவிக்கும் என்பது வந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். எனவே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனை கேட்டுவிட்டு, இந்த கேள்வியை கேட்டதன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு, அதாவது கேட்கப்பட்டவருக்கு இதை பற்றி எந்த அறிவும் கிடையாது என்று குறிப்பிட்டதன் பின்னால் அதனுடைய அடையாளங்களை குறிப்பிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போதுதான் பல அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த மறுமை நாளுடைய அறிவு, மறுமை நாள் எப்போது சம்பவிக்கும் என்பது வந்து அல்லாஹ்வுக்கு, அது அல்லாஹ்வுடைய இல்மிலே, அல்லாஹ்வுடைய அறிவிலே இருக்கின்றது. யாரும் எந்த மலாயிக்காமார்களுக்கும் அதாவது அதை பற்றி அறிவு கிடையாது, நபிமார்களுக்கும் அதை பற்றி அறிவு கிடையாது, யாருக்கும் அதை பற்றி அறிவு கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அறிவிலே இருக்கின்றது. ஆனால் அதனுடைய அடையாளங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே அந்த அடையாளங்களை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு 2 வகையாக அந்த அடையாளங்களை பிரித்துக் கொள்ளலாம். அதாவது சிறிய அடையாளங்கள், அஷ்ராத்து ஸாஅத்தி ஸுக்ரா என்ற சிறிய அடையாளங்கள் என்றும், அஷ்ராத்து ஸாஅத்தில் குப்ரா பெரிய அடையாளங்களும் என்று 2 வகையாக எங்களுக்கு பிரித்துக் கொள்ள முடியும். சிறிய அடையாளங்களை பொறுத்த மட்டிலே அந்த சிறிய அடையாளங்களை உலமாக்கள் 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அதிலே முதலாவது வந்து மா லஹர வன் கல்லா, நடந்து முடிந்த அடையாளங்கள். அதே போன்று இரண்டாவது வகை வந்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்த அடையாளங்கள். அதே போன்று இதன் பின்னால் நடைபெறக்கூடிய, அதாவது இதன் பின்னால் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அடையாளங்கள் என்று 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களை நாங்கள் பொதுவாக 2 வகையாக பிரிப்போம். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். நடந்து முடிந்தவை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை கூட அது கியாமத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. இக்தரபத்தி ஸாஅத்து, அதாவது அல் குர்ஆனிலே பல இடங்களிலே மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதனை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், அதாவது மறுமை நாள் வந்து நெருங்கிவிட்டது. வன்ஷக்கல் கமர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இது மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே போன்று அந்த மறுமை நாள் மிகவும் சமீபமாக இருப்பது என்பதனை குறிப்பிடுகின்ற போது அல் குர்ஆனிலே இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, அந்த மறுமை நாள் மிக தொலைவிலே இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். வ நராஹு கரீபா, நாங்கள் அது மிக அண்மையிலே இருப்பதாக நாங்கள் கூறுகின்றோம் என்று அதாவது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அதே போன்று இரண்டாவது வகை வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய அடையாளங்கள், வெளிப்பட்ட சில அடையாளங்கள். அதிகமான முறையிலே, அதாவது விபச்சாரம் அதிகரிப்பது, வட்டி வந்து அதிகரிப்பது, அதாவது
அதே போன்று மியூசிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்த மியூசிக் கருவிகள் வந்து அதிகமான முறையிலே புழங்கப்படுவது இதுவும் வந்து அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இதன் பின்னால் வரக்கூடிய சிறிய அடையாளங்கள். அதே போன்று இரண்டாவது வகையான அடையாளங்களை பொறுத்த மட்டிலே இரண்டாவது வகை அடையாளம் வந்து பெரிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்களை பொறுத்த மட்டிலே அந்த பெரிய அடையாளங்கள் வந்து அதாவது இயற்கைக்கு மாற்றமான முறையிலே முஅஜிஸத் என்று சொல்லப்படக்கூடிய ஹாரிகத்துல் ஆதா அந்த வளமைக்கு மாற்றமான முறையில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள். அதிலே முக்கியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை, அதே போன்று சூரியன் கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கக்கூடிய அந்த சம்பவம், அதே போன்று தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஒரு மிருகம் வெளியாகுவது, இப்படி பல அடையாளங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது சிறிய அடையாளங்கள் வந்து வளமையிலே நடக்கக்கூடிய சில அம்சங்களாக இருக்கும். அது வந்து அதாவது அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு அம்சமாக இருக்காமல் வளமையாக நடக்கக்கூடிய சில அம்சங்கள் அதிகமான முறையில் நடைபெறுவதாக அந்த சிறிய அடையாளங்களை எங்களுக்கு பார்க்க முடியும். ஆனா பெரிய அடையாளங்கள் வந்து வளமைக்கு மாற்றமான முறையிலே அதாவது மக்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட முறையில் நடக்கக்கூடிய சில அம்சங்கள் தான் அதாவது பெரிய பெரிய அடையாளங்களாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சிறிய அடையாளங்களையும் பெரிய அடையாளங்களையும் பிரிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு வகையான ஒரு வித்தியாசத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முக்கியமாக சிறிய அடையாளங்கள் வந்து பல காலகட்டத்திலே நடக்கும். இப்போது நான் அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிறிய அடையாளங்களை ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை. இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு 1400 வருடங்களை தாண்டிவிட்டது. அதாவது பல காலகட்டத்திலே நிறைய காலகட்டத்திலே அதாவது பல காலமாக அது நடந்து கொண்டிருக்கும். அதுதான் சிறிய அடையாளங்களாக அதாவது எங்களுக்கு குறிப்பிட முடியும். பெரிய அடையாளங்களை பொறுத்த மட்டிலே அது வர ஆரம்பித்து விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வர தொடங்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் சிறிய அடையாளங்கள் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சிறிய அடையாளங்களிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். அதன் பின்னால் நாங்கள் எங்களுடைய வகுப்பு இறுதி பகுதியில் இந்த அடையாளங்களை பற்றி கூறியதன் பின்னால் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய கபருடைய வாழ்க்கையை பற்றி, அதே போன்று மறுமை நாளுடைய கேள்வி கணக்குடைய அந்த அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய எல்லா அம்சங்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.